பிரிவினையாற்றுவார்கள், குழப்பங்களை விளைவிப்பார்கள், நம்மை பின்தொடருவார்கள். காலம் முழுவதும் அந்த அவளுக்குள்ள அந்த பொறாமை ஆவி இருக்கும். பட் God doesn't matter anything. அவர் அவனை தள்ளி அடுத்த வார்த்தை, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினேன். அவன் தேவனுடைய சாய்ஸ், இதனுடைய அப்பாயின்மெண்ட். இன்றைக்கு அநேகர் ஏற்க என்னவென்றால், இன்னைக்கு தங்களை தாங்களே ராஜாவாக்கி கொள்கிற மக்கள் ஏராளம். போஸ்டர்ல, போட்டோல, இந்த உடை அலங்காரம், தங்களை தாங்கள் ராஜாவாக்கி, ஒரு தொப்பி, ஒரு கோல், ஒரு சிலுவை, உங்களையே ராஜாவாக்க வேண்டாம். அவர் உங்களை ராஜாவாக்க விரும்புகிறார். அந்த ராஜாவாக்க விரும்புவதற்கு உங்களுடைய வாழ்க்கை சரியா இருக்கட்டும். என்னுடைய வார்த்தை அன்பானவர்களே, சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், be a God's man. ஒரு தேவனுடைய மனிதனாயிரு. அது தேவன் சொல்ல வேண்டும். நான் பலரை பார்க்கிறேன், ஊழியக்காரர்கள் தான். அவர் தேவனுடைய மனிதனா என்பது பெரிய கேள்விக்குறி. குற்றப்படுத்த விரும்பவில்லை. அவருடைய காரியங்கள், செய்கைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய தொடர்புகள் எல்லாமே தேவனுடைய இதயத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிறது. வார்த்தை இருக்கிறது, எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் செய்வான். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க செய்கிற எல்லாம் அவருக்கு சித்தமானதுதானா? வாட் எவர் யூ டு இட். நீ எந்த ஊழியம் வேணா பண்ணுங்க. தொலைக்காட்சி ஊழியம் பண்ணுங்க, சபை ஊழியம் பண்ணுங்க, இலக்கிய ஊழியம் பண்ணுங்க, எந்த ஊழியமா பண்ணுங்க. அது தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றவனா இருக்கிறதா? நான் ஒரு நாளும் கேட்பேன், ஆண்டவரே இது உங்க சித்தம் தானா? இந்த ஊழியம் செய்கிற சித்தம் தானா? இந்த இடத்துக்கு போகிற சித்தம் தானா? அழைப்புகள் ஏராளம் வந்து கொண்டுத்தானே இருக்கிறது. அழைப்புகளுக்கு பஞ்சம் இல்லை. ஏதோ நான் அவளை பார்த்து கேட்கிற கேள்வி, தமிழகத்துல ஆயிரக்கணக்கான ஊழியர் இருக்கும்போது ஏன் என்னை அழைக்கிறீங்க? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கலாம் உங்களுக்கு, அது எனக்கு தெரியாது. நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். இதுதான் வாழ்க்கை. இது மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா you are successful man of God. You are the successful man of God. நீங்க வெற்றி பெற்றவர்கள். பிரபலமா இருக்கிறாங்களா இன்னைக்கு? யார் வேணா எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பிரபலத்துக்கு மேல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். many செலிபிரிட்டிஸ், அறிந்தவர்கள் தேவனுக்கு சித்தமான செய்தார்களா என்பது கேள்வி. அவர் சித்தமானதை செய்தார்கள். சிம்சன் வாழ்க்கையில he has done many things. அதெல்லாம் தேவனுக்கு சித்தமானதா என்று தெரியவில்லை. சிங்கத்தை கொண்டது, கரடி, நரிகளை பிடித்தது, he shows his